இன்றைய ஆன்மீக தகவல். பெருமாளுடைய அவதாரங்களிலே மிக மிக சூக்ஷ்மமானது குருவாயூரப்பனுடைய அவதாரம். மிக சூக்ஷ்மமானது. திருப்பார்கடலிலே திருப்பள்ளி கொண்டுள்ள மாலவனுக்கு எண்ணற்ற திருக்கோவில்கள் இருக்கின்றது. எண்ணற்ற திருக்கோலங்களிலே பக்தர்களுக்காக சேவை சாதித்து அருள் புரிகின்றார். திருமலையிலே ஸ்ரீ வேங்கடவனாகவும், ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கநாதராகவும் பல பல திருநாமங்கள் கொண்டு எண்ணற்ற க்ஷேத்திரங்களிலே அருள்பாலித்து வருகின்றார் எம்பெருமான் நாராயணன். அப்படிப்பட்ட திருக்கோலங்களுள் ஒன்றான குருவாயூரப்பனாக பெருமாள் குடிகொண்டிருக்கின்ற இந்த குருவாயூர் திருத்தலம் மிக விசேஷமானது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்திலே குருவாயூர் அருமையான முறையிலே இயற்கையான சூழ்நிலையிலே அமைந்திருக்கின்றது. இங்கு கிருஷ்ண பகவான் குருவாயூரப்பனாக திருக்கோவில் கொண்டிருக்கின்றார். நாள் ஒன்றுக்கு இங்கே வருகை தருகின்ற பக்தர்களின் எண்ணிக்கை அடிப்படையிலே இந்தியாவினுடைய 4வது பெரிய திருக்கோவிலாக இந்த திருக்கோவில் இருக்கின்றது என்றால் இதனுடைய தொன்மையும் இதனுடைய பெருமையும் நாம் பேசி மாளாது. இந்த ஆலயத்திலே அதிகாலை 3 மணிக்கு குளித்துவிட்டு குருவாயூரப்பனுடைய தரிசனத்துக்காக நீண்ட வரிசையிலே பக்தர்கள் காத்திருப்பதை தினமும் காணலாம். அதனால்தான் கவியரசர் கண்ணதாசன் குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா என அதனால்தான் மிக அற்புதமாக குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா என எழுதினார்கள். தேவ சிற்பியான விஸ்வகர்மாவால் இந்த குருவாயூர் கோவில் நிர்மாணிக்கப்பட்டதாக ஸ்தல புராணம் சொல்கின்றது. குருவாயூர் திருக்கோவிலிலே தரிசனம் தருகின்ற மூலவர் குருவாயூரப்பனுடைய அந்த விக்கிரகமானது மிக தனிச்சிறப்பு பெற்றது, மிகவும் புனிதமானது. இன்றைக்கு புதன்கிழமை நல்ல நாள். பெருமாளை பற்றி பேச வேண்டும், பெருமாளை துதிக்க வேண்டும். மிகச்சரியாக நாம் குருவாயூரப்பனை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதுவும் பெருமாளுடைய அனுகிரகம்தான். அவன் அனுகிரகம் இல்லாமல் அவனை பற்றி நாம் பேச முடியாது. இந்த விக்கிரகத்தை ஒரு காலத்திலே மகாவிஷ்ணு வைகுண்டத்திலே வைத்து வழிபட்டு வந்ததாக சொல்லப்படுகின்றது. அதன் பிறகு இந்த விக்கிரகத்தை பிரம்மதேவனிடம் அளித்தார். அதன் பிறகு பிரம்மனிடமிருந்து கைமாறி காசியாபா பிரஜாபதி, வசுகோடி ஆகியோரிடம் போனது. வசுதேவர் ஆகியோரிடம் போனது. கடைசியிலே வசுதேவரிடம் இருந்து ஸ்ரீ கிருஷ்ணனிடமே இந்த விக்கிரகம் வந்து சேர்ந்தது. துவாரகையிலே தன்னுடைய மாளிகையில் இதை வைத்து வணங்கி வந்தார் ஸ்ரீகிருஷ்ணர். கிருஷ்ணாவதாரம் பூர்த்தியாக வேண்டிய வேளை வந்தது. அதற்கு முன்னதாக தன்னுடைய பக்தரான உத்தவரிடம் இன்னும் 7 நாட்களில் துவாரகையை கடல் கொள்ள இருக்கின்றது, அந்த வெள்ளத்திலே இந்த கிருஷ்ண விக்கிரகம் மிதக்கும், அதை குரு பகவான் உதவியோடு பக்தர்கள் வணங்கத்தக்க புனிதமான ஓரிடத்திலே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணர் சொன்னார். அடுத்த சில தினங்களிலே பகவானுடைய வாக்குப்படி பெரிய பிரளயம், மிகப்பெரிய பிரளயம் ஒன்று துவாரகையை தாக்கியது. வெள்ளத்திலே மிதந்து வந்த விக்கிரகமானது ஸ்ரீ கிருஷ்ணருடைய வாக்குப்படி குரு பகவானிடம் போய் சேர்ந்தது. இதை பிரதிஷ்டை செய்வதற்காக குருவும் அவரது முதன்மை சிஷ்யரான வாயுவும் சேர்ந்து ஒரு நல்ல இடத்தை தேடி அலைந்தார்கள். இறுதியிலே அவர்கள் பரசுராம க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகின்ற கேரள தேசத்தை அடைந்தார்கள். அங்கே பரசுராமரை சந்தித்தார்கள். இந்த விக்கிரகம் பிரதிஷ்டை செய்ய ஆக வேண்டிய இடம் இதுதான் என்று பரசுராமரே இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் ஓரிடத்தை காண்பித்தார். பச்சை பசேல் என்று அழகாக காட்சி தருகின்ற அந்த இடத்தின் அருகே சிவபெருமான் 12 காலமாக தவம் செய்து வந்தார். அந்த இடத்தில் விக்கிரகம் பிரதிஷ்டையானது. குரு மற்றும் வாயுவால் பிரதிஷ்டையானதால் இந்த க்ஷேத்திரம் பின்னாளிலே குருவாயூர் என திருப்பெயர் பெற்றது. தென்துவாரகை என்று போற்றப்படுகின்ற தலம் இந்த தலம். மும்மூர்த்திகளுடைய அனுகிரகம் இந்த விக்கிரகத்துக்கு உண்டு என்பதால் குருவாயூரப்பனை வழிபட்டால் அனைத்து நலங்களையும் நான் பெறலாம் என்பது ஐதீகம். அதாவது முப்பெரும் தேவர்களையும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என மூவரையும் வணங்கிய பலன் கிடைக்கும். கிழக்கு வாசல், மேற்கு வாசல் என்று 2 பிரதான வாயில்கள் இருந்தாலும்
கிழக்கு நோக்கிய வாயில்தான் பெரும் அளவிலே பயன்படுத்தப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் ஆலயத்தின் உள்ளே நுழைந்ததும் தங்க தகடுகள் வேயப்பட்ட உயரமான கொடிமரத்தின் இருபுறமும் 13 அடுக்குகளோடு 7 மீட்டர் உயரமுள்ள தீபஸ்தம்பம் அருமையாக கண்களை கவர்ந்து நம்மை இழுக்கின்றது. இதன் வட்ட அடுக்குகளிலே விளக்குகள் ஏற்றப்படும் போது அதை காண கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கருவறையை சுற்றி வெளிச்சுவர்களிலே மரச்சட்டங்களிலே 3000 பித்தளை அகல் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்தும் ஒரே நேரத்திலே சுடர்விட்டு பிரகாசிக்கும் போது மனதிலே பக்தி பரவசம் ஏற்படுகின்றது. கொடிக்கம்பத்துக்கு வடமேற்கே ஸ்ரீகிருஷ்ணனை துவாரகையிலே இருந்து எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்த குரு பகவான் வாயு பகவானுடைய பலிபீடங்கள் இருக்கின்றது. தினமும் இவர்களுக்கு நைவேத்தியமாக அன்னம் பூ தீர்த்தம் அளிக்கப்படுகின்றது. நின்ற கோலத்திலே அருள் புரிகின்ற குருவாயூரப்பன் கண்களிலே கருணையும் அன்பும் கொண்டு நமக்கெல்லாம் திருக்காட்சி தருகின்றார். மேலிரண்டு கரங்களிலே சங்கு சக்கரமும் கீழிரண்டு கரங்களிலே கதையும் தாமரையும் கொண்டு துளசி முத்து மாலைகள் கழுத்திலே தவழ கிரீடம் மகரகுண்டலம் கேயூரம் கங்கணம் உத்தரபந்தனம் பூண்டு வலப்பக்க மார்பிலே ஸ்ரீவத்சம் எனும் சந்தனமும் வைஜெயந்தி மாலையும் கௌஸ்துப மணியும் அணிந்து திருக்காட்சி தருகின்ற அந்த குருவாயூரப்பனை காண கண்கோடி வேண்டும். கருவறைக்கு வடகிழக்கே வருண பகவானால் ஏற்படுத்தப்பட்ட கிணறு அமைந்திருக்கின்றது. இந்த நீர்தான் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றது. குருவும் வாயுவும் வருணனை பூஜித்த ஐதீகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கிணற்றிலே வருணனை ஆவாகனம் செய்திருக்கின்றார்கள். பரிவார தேவதைகளுக்கு பூஜை நடப்பது போல் தினமும் இந்த கிணற்றுக்கும் பூஜை நடக்கின்றது. இந்த கிணற்றிலே எந்நாளும் தீர்த்தம் குறைந்ததில்லை. இந்த புண்ணிய தீர்த்தத்துக்குள் எண்ணற்ற சாலக்கிராம கற்களும் சிலைகளும் இருக்கின்றது. இந்த நீர் மிக மிக சுவையாக இருக்கும். பக்தர்களுக்கு தங்களுடைய மனதிலே என்ன வடிவம் தோன்றுகின்றதோ அதை முன்னிறுத்தியே குருவாயூரப்பனை வழிபட்டு வருகின்றார்கள். அதிகாலையிலே குருவாயூரப்பனுடைய விஸ்வரூப தரிசனம் காண இங்கு கூடுகின்ற பக்தர்கள் கூட்டம் சொல்லி மாளாது. குழந்தை கிருஷ்ணனை எந்த வேளையிலே தரிசித்தாலும் அதிகாலையிலே தரிசிப்பது என்பது கூடுதல் சிறப்பாகும். இரவு 3ஆம் யாமம் முடிந்ததும் 3 மணிக்கு நாகஸ்வர இன்றிசை ஒலிக்க சங்கு முழங்க குருவாயூரப்பனை திருப்பள்ளி எழச் செய்வார்கள். அப்போது பகவான் காட்சி கொடுப்பதற்கு நிர்மாலய தரிசனம் என்று பெயர். நிர்மாலய தரிசனத்தின் போது பகவானுக்கு முதல் நாள் அணிவித்திருந்த சந்தன காப்பு, ஆடை, ஆபரணங்கள், மாலைகள் இவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக களைவார்கள். விஸ்வரூப தரிசனம் முடிந்ததும் தைலாபிஷேகம் நடைபெறும். குருவாயூரப்பனுக்கு நல்லெண்ணெயிலே அபிஷேகம் செய்யப்படுகின்றது. இந்த எண்ணெய் கோவிலுக்கு சொந்தமான செக்கிலே ஆட்டப்பட்டதாகும். தைலாபிஷேகத்துக்கு பின் அந்த தெய்வ திருமேனியை வாகை தூளால் தேய்ப்பார்கள். இதற்கு வாகை சார்த்து என்று பெயர். இந்த விவரங்களை எல்லாம் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள், இந்த பாடலிலே இங்கு நடக்கின்ற அத்தனை பூஜைகளையும் மிக அழகாக சொல்லியிருப்பார் கவியரசர். தங்க கலசத்திலே உள்ள தூய நீரால் பூரண திருமஞ்சனம் செய்து கிட்டத்தட்ட கும்பாபிஷேகம் செய்து வைப்பது போல திருமேனிக்கு அழகாக இந்த அபிஷேகங்களை எல்லாம் செய்வார்கள். அபிஷேகம் எல்லாம் முடிந்த பின் நெல், பொறி, கதளி பழம், சர்க்கரை முதலியவற்றை நைவேத்தியமாக படைத்து அப்போது உன்னி கிருஷ்ணனாக தோன்றுகின்ற குருவாயூரப்பனுக்கு அளிப்பார்கள். காலை பூஜை இதன் பிறகு ஆரம்பமாகும். இதற்கு உஷத் பூஜை என்று பெயர். இந்த பூஜையின் போது நெல் பாயாசமும் அன்னமும் பிரதான நைவேத்தியமாகும். இது முடிந்து நடை திறக்கும் போது பகவான் திருமுடியிலே மயிர்பீலி, நெற்றியிலே திலகம், இடையிலே பொன் அரைஞான், திருக்கரங்களிலே ஓடக்குழல், மஞ்சள் பட்டு ஆகிய ஆபரண அலங்காரங்களோடு தரிசனம் தருவார் குருவாயூரப்பன். இத்தனை பூஜைகளும் காலை 6 மணிக்குள்ளாக பூர்த்தியாகிவிடும். பகவானுக்கு சாயங்காலம் மட்டும்தான் தீபாராதனை செய்கின்றார்கள். 7 அடுக்கு விளக்கு
5 திரி, நாகப்பட விளக்கு, ஒற்றை திரு விளக்கு என்று பல தீபங்கள் ஏற்றி ஆராதனை செய்து கடைசியிலே கற்பூர ஆரத்தி நடக்கும். ஆக இப்படிப்பட்ட அற்புதமான குருவாயூர் க்ஷேத்திரத்திலே இந்த குருவாயூரப்பனை தரிசிக்கும் போது மிக மிக அழகான பூஜைகள் எல்லாம் நடக்கும். பந்தரடி என்று சொல்லப்படுகின்ற இந்த பூஜையை ஓதுகின்ற நம்பூதிரிகள், இந்த பூஜையை நடத்துகின்ற நம்பூதிரிகள் வேதம் ஓதி செய்கின்றார்கள். இதற்கு அன்னமும் சர்க்கரை பாயசமும் முக்கியமான நைவேத்தியமாக இந்த பூஜைக்கு கருதப்படுகின்றது. குருவாயூரப்பனுக்கு மிகவும் பிடித்த நைவேத்தியம் பால் பாயாசம், நெய் பாயாசம், சர்க்கரை பாயாசம், அப்பம், திரிமதுரம் மற்றும் பழ வகைகளை மிக சிறப்பாக அர்ச்சகர்கள், மேல் சாந்தி, கீழ்சாந்தி மற்றும் தந்திரிகள் பகவானுக்கு படைக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த குருவாயூரப்ப க்ஷேத்திரத்துக்கு அங்கு சென்று நாம் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது நல்லபடியாக நடக்கும். நம்முடைய நியாயமான பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்கின்ற தெய்வம் குருவாயூரப்பன். கிருஷ்ண ஜெயந்தி வர இருக்கின்றது. இந்த வேளையிலே புதன்கிழமை நம்ம எல்லாம் குருவாயூரப்பனை பற்றி நினைக்க வைத்த அந்த பரம்பொருளுக்கு நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு, அம்மே நாராயணா, தேவி நாராயணா, அம்மே நாராயணா, தேவி நாராயணா, குருவாயூரப்பா சரணம் என குருவாயூரப்பனுடைய தாள்களை பணிந்து எல்லாம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.